கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தின் 12வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. முதல் வாக்கியம், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இரண்டாவது வாக்கியம், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. மூன்றாவது வாக்கியம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்பது நான்காவது வாக்கியம். ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இருப்பார்கள், அவர்கள் கனத்துக்குரியவர்களாய் காணப்பட மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தரோ ஐஸ்வர்யவான்களாகவும் கனத்துக்குரியவர்களாகவும் நம்மை உயர்த்துகிறவராய் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் ஆளுகை செய்கிறவர், அதிகாரமுடையவர். அவருடைய கரத்திலே சத்துவம் உண்டு, வல்லமையும் உண்டு. நான்காவது வாக்கியம் நமக்கு சொந்தம். நம்மில எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். நம்மில எப்படிப்பட்டவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். இப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய தேவனாகிய கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ரோமர் 6வது அதிகாரத்தின் 12வது வசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 213வது பக்கம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவரிடத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் உண்டு, அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சரீரத்திலே பாவம் ஆளாதிருக்குமேயானால் நம்மை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஆகவே சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்தவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் உங்களுடைய சரீரத்திலே பாவம் ஆளாதிருக்குமேயானால் அவர் ஏற்ற காலத்திலே உங்களுக்குரிய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய கரத்தினாலே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 5வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 281வது பக்கம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை
பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எப்படிப்பட்ட மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும், உங்களை உயர்த்தவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாக இருக்க வேணும். சரீரமாகிய உங்கள் பாண்டமானது பரிசுத்தமாயும் கனமாயும் உங்களாலே ஆண்டு கொள்ளப்பட வேணும். இரண்டு விதமான ஆளுகை. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளுகிறவர், நாம் நம்மை ஆண்டு கொள்ளுகிறவர்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகையிலே நாம் இருந்தாலும் நம்மை நாமே ஆண்டு கொள்வது எதிலே என்று சொன்னால், சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரத்திலே பாவம் ஆளாதபடிக்கு என்னை நானே ஆண்டு கொள்ள வேணும். என்னுடைய சரீரத்திலே பாவம் ஆளாதபடிக்கு பரிசுத்தமாயும் கனமாயும் என்னை நானே ஆண்டு கொள்ள வேணும். ஆகவே சங்கீதம் 19:13 பழைய ஏற்பாட்டிலே 681வது பக்கம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து, நான் என்னை நானே ஆண்டு கொள்ளாதபடிக்கு நீர் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும்படியாய் துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரும் அவருடைய ஆளுகையிலே இருக்கிறோம். அவருடைய ஆளுகையிலே இருக்கிற நாம் நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கையிலே துணிகரமான பாவங்களுக்கு உட்படாதபடிக்கு என்னை நீர் என்ன செய்யும்? அவைகள் ஆண்டு கொள்ளாதபடிக்கு, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொன்னால், நீரே என்னை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். இதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனானவன் தன் சுய பலத்தினாலே பரிசுத்தனாய் வாழ இயலாது. பரிசுத்த ஆவியாருடைய பலத்தினாலே தான் அவன் பரிசுத்தனாய் வாழ முடியும். ஆகவே பாவ சரீரம் பரிசுத்தமான சரீரமாய் ஆண்டு கொள்ளப்படுவதற்கு, துணிகரமான பாவங்களிலே நான் உட்படாதபடிக்கு அடியேனை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்னை விலக்கி காரும், காத்தருளும். இந்த நாளிலே சங்கீதம் 19:13வது வசனத்தினை நீங்கள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள். என் சரீரமாகிய இந்த பாண்டம் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளப்படும்படிக்கு, என் சரீரத்தை பாவம் ஆளாதபடிக்கு என் இயேசுவே துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீர் விலக்கி காத்தருளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்மால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆகவே ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளாமல், தங்களை ஆளுகிற தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே தங்களை தாங்களே மனம் வந்து ஒப்பு கொடுத்தால் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்துவார். ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுடைய பிள்ளைகள் அசுத்தர்களாய் காணப்பட காரணம், அவர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்கிறபடியினாலே, தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆளுகிற, தன்னையும் ஆளுகிற கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக போய்
துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீர் விலக்கி காத்தருளும் இயேசுவே, அவைகள் என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு என்னை நீரே காத்தருளும், அப்பொழுது நான் உத்தமனாய் வாழ்வேன், பெரும் பாவங்களுக்கு விலகி இருப்பேன் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 277வது பக்கம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். எல்லாருமே சொல்லலாமா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசியுங்கள் எல்லோருமாக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஏன் சமாதானம் இல்லாமல் போகிறது? தங்களை தாங்களே ஆண்டு கொள்கிறபடியினாலே. சமாதான காரணராகி இயேசுவிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்காதபடியினாலே. தேவனாகிய கர்த்தராலே நமக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகும், அவரிடத்திலே உள்ள சத்துவமும் வல்லமையும் நமக்கு உண்டாகும். அவர் ஏற்ற காலத்திலே நம்மை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். அவருடைய கரத்திலே நாம் அடங்கியிருக்க வேண்டுமே. ஆகவேதான் எவரையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஏற்ற காலத்திலே நீர் என்னை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே உம்முடைய கரத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறேன். ஆகவே சமாதானம் எங்கே இருக்கு என்று சொன்னால் அது உங்களுடைய பிரயாசத்தில் இருக்கிறது. சமாதான காரணராகி இயேசு, சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அடைந்த இயேசு, அவர் சமாதான காரணராகவே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சமாதானத்தை கூறுகிறவராக இருக்கிறார். என்னுடைய இருதயத்திலே சமாதானம் ஆளும்படிக்கு என்னை நானே ஆண்டு கொள்ளாமல் என்னை ஆளுகிற இயேசுவிடத்திலே என்னை நானே ஒப்புக் கொடுக்க ஒருவரும் தடை செய்ய இயலாது. துணிகரமான பாவங்கள் பூமியிலே மலிந்து காணப்படுகிற காலங்கள், பரிசுத்தனாய் வாழ தடையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், தேவ சமாதானத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் மலிந்து காணப்படுகிறது. நாம் எதற்கென்று அழைக்கப்பட்டோம்? தேவ சமாதானம் நம் இருதயங்களில் ஆளும்படியாக இதற்கென்றே நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டோம். இயேசுவுக்கு நன்றி கூறுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 15வது வசனத்தின் சாரம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம், அவர் நம்மை அழைத்தவர். நாம் சமாதானமாய் வாழும்படிக்க அவர் நம்மை அழைத்தார். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திலே ஆளும்படிக்கு நாம் அவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுப்பது எதிலே என்று சொன்னால், சங்கீதம் 19:13வது வசனம், அடியேனை நீரே காத்தருளும், அடியேனை நீரே காத்தருளும். அந்த துணிகரமான பாவங்களை கூட நீங்கள் விட்டுவிடுங்கள். உமது அடியேனை நீரே காத்தருளும். என்னை நானே ஆண்டு கொள்ளக்கூடாது, இந்த துணிகரமான பாவங்களும் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது, நீர் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். புதிய ஏற்பாட்டிலே 322வது பக்கம். உங்கள் அழைப்பு அழைத்த தேவனுக்குள்ளாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளுதல், உங்களுடைய சுய சித்தம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஆகையால் சகோதரரே, அழைக்கப்பட்ட அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாகுங்கள். என்னை அழைத்த தேவனுக்கு முன்பாக நான் சமாதானமுள்ள வாழ்வு வாழ வேணும். அதையே நான் தெரிந்து கொள்வேன். அதற்கு நான் என்ன செய்வேன்? துணிகரமான பாவங்கள் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு அதே அடியேனை நீர் அவைகளுக்கு விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது இதுவே என் தெரிந்து கொள்ளுதலாக இருக்கட்டும். இதுவே என் தெரிந்து கொள்ளுதலாக இருக்கட்டும். ஆகையால் சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குவதிலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை, இடறி விழுவதில்லை. கரங்களை உயர்த்தலாமா? ஆகவே அவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற நாம் அவருடைய ஆளுகையில் இருக்கிறோமா, இல்லை என்றால் நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோமா? அவருடைய ஆளுகை விட்டு பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? அவருடைய அழைப்பை பெற்ற நான் எந்த நிலையிலே இருக்கிறேன் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளும்படிக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை புடமிடுகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை புடமிடுகிறது. இந்த சரீரத்திலே பாவம் ஆளுகிறதா? துணிகரமான பாவங்களிலே நான் சிக்கி இருக்கிறேனா? என் சரீர பாண்டத்தை நான் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொண்டிருக்கிறேனா என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தெரிந்து கொள்ளுதல் இந்த நாளிலே அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் சூரிய சந்திர நட்சத்திரங்களை ஆளுகிறவர். பறவைகள், மிருகங்கள், பிராணிகளை ஆளுகிறவர். இயற்கையின் கிரியைகள் அத்தனை மேல் ஆளுகை செய்கிறவர். மனிதனை மாத்திரம் அவர் சுய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவர். அறிந்து கொள்ளலாமா? அவர் நம்மை ஆண்டு கொள்ள நம்மை நாமே ஒப்பு கொடுக்க முடியும். அவர் நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நம்மை நாமே ஆண்டு கொள்ளவும் முடியும். அவருடைய அழைப்பை பெற்ற நான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உறுதியாக்குவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. யோபு 34வது அதிகாரம் 4வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 662வது பக்கம். எலிகு என்ற யோபுவுடைய நண்பர் சொல்லுகிறார், நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. நம்மை நாமே ஆண்டு கொண்டிருந்தால் நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. ஏன் என்று கேட்டால், தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிற நான் சுய சுத்தமுள்ளவனாய் என்னை நானே ஆண்டு கொள்ள முடியும். என்னை அவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்க முடியும். ஆகவே நியாயமானதை தெரிந்து கொள்ள வேணும். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் உங்களுக்கு நியாயமானதை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ இல்லையோ? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. எல்லாருமே சொல்லலாமா? இந்த வசனத்தை இன்றைக்குத்தான் என் கண்களிலே காண்கிறேன் என்றால், யோபு 34வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நீங்கள் வாய்விட்டு அறிக்கை சொல்லுங்கள். எனக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வேனாக. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எனக்காக
நியாயமானதை நான் தெரிந்து கொள்வேனாக. என் அழைப்பையும் தெரிந்து கொள்தலையும் உறுதியாக்குவதிலே நான் ஜாக்கிரதையுடையவனாய் காணப்படும்படிக்கு எனக்காக நியாயமானதை நான் தெரிந்து கொள்வேனாக. யோபுவிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுமேயானால், ஒரு வசனம் கிடைக்குமேயானால், எல்லா வசனங்களுக்கும் ஒரு திருப்புமுனையாக அது அமைவதை பார்க்கையிலே ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியவில்லை. ஆகவே அவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற தேவஜனம், அவருடைய ஆளுகையில் இருக்கிற தேவஜனம், அவருடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறதா, தன்னைத்தானே ஆண்டு கொண்டிருக்கிறதா, அவருடைய சரீரத்திலே பாவம் ஆளாது இருக்கிறதா, அவருடைய சரீரம் பரிசுத்தத்தினால் ஆளப்படுகிறதா, இவர்கள் இதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக தன்னை ஆளுகிற தேவனாகி கர்த்தருக்கிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களா, துணிகரமான பாவங்களுக்கு என்ன விலைக்கு காரும் என்ற இடத்திலே கேட்கிறார்களா, இவைகளை கேட்டு இவைகளிலிருந்து விலகி தேவ சமாதானத்தினால் வாழ்கிறார்களா, இல்லையா? அவருடைய அழைப்பை பெற்ற ஜனமாகிய தேவ பிள்ளைகள் எதை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள்? ஆகவே யோபு 34:4 நமக்காக, யாருக்காகவும் இல்லை, எனக்காக, உங்களுக்காக அல்ல, ஒருவருக்காகவும் அல்ல, நீங்கள் உங்களுக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வீர்களாக. எல்லாருமே சொல்லுங்கள், எனக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வேனாக. உங்களுக்காக, நமக்காக, எனக்காக நியாயமானதை நான் தெரிந்து கொள்வேனாக. நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக, ஒருவருக்கொருவர். நன்மை எங்கே இருக்கிறது? யோபு 34:4 ஒரு அற்புதமான வசனம். என்னை ஆளுகிற இயேசு, என்னை அழைத்த இயேசு, அவருடைய ஆளுகையில் இல்லாமல் நான் விலகி போயிருந்தால், பாவம் என் சரீரத்தை ஆண்டு கொண்டிருந்தால், அசுத்தம் என் சரீரத்தை ஆண்டு கொண்டிருந்தால், துணிகரமான பாவங்களிலே சிக்கி உழன்று கொண்டிருந்தால், நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக நியாயமானதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே. அல்லேலூயா. யாருக்காகவும் அல்ல. ஏனென்றால் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆள வேணும், ஆனால் ஆளுகை இல்லை. காரணம் யார்? நீங்கள் உங்களுக்காக நியாயமானதை தெரிந்து கொள்ளவில்லை, அழைப்பை பெற்றீர்கள். சகோதரரே, சகோதரிகளே, இந்த வருஷத்தின் 7வது மாதத்தின் 13வது நாளிலே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இப்பொழுதே நீங்கள் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையுடையவர்களாய் காணப்படுங்கள் என்று 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். எனக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வேனாக. லூக்கா 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். சிலுவையிலே இயேசு தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்னதாக வலப்பக்கமாக இடப்பக்கமாக இருந்த 2 கள்ளர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய சம்பாஷணையை வேதம் சொல்லுகிறது. 39வது வசனம், லூக்கா 23:39, பக்கம் 121 புதிய ஏற்பாட்டிலே. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படிப்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு நமக்காக நாம் நியாயமானதை தெரிந்து கொள்ள வேணும். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லை, ஆனால் தண்டிக்கப்படுகிறாரே.
ஆதலால் ரோமர் 5:21 புதிய ஏற்பாட்டில் 213 பக்கம், பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார், சாபமறியாத அவர் நமக்காக சாபமானார். நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் தண்டிக்கப்பட்டார். நாம் அடைய வேண்டிய ஆக்கினியை அவரே அடைந்தார். நமக்காக இந்த நியாயமானதை நாம் தெரிந்து கொள்வதற்காக லூக்கா 23:41 திருடன் பேசுகிறான், கள்ளன் பேசுகிறான், கயவன் பேசுகிறான், துன்மார்க்கன் பேசுகிறான். நாமோ நியாயமானபடியிலே நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ என்றால் தகாததொன்றும் செய்யவில்லையே, ஆனால் தண்டிக்கப்படுகிறாரே. காரணம் யார்? காரணம் யார்? நம்முடைய ஆக்கினியை அவர் அடைந்தார், நம்முடைய தண்டனை அவர் மேலே வந்தது. ஆகவே ரோமர் 5:21 சொல்லுகிறது, பாவம், துணிகரமான பாவம் உங்கள் சரீரத்தை ஆண்டது. உங்கள் சரீர பாட்டம் பரிசுத்தமா இல்லை, கனத்துக்குரியதா இல்லை. ஆகவே அந்த பாவமானது மரணத்துக்கு எதுவாக உங்களை ஆண்டு கொள்ள வல்லதா இருக்கிறது. நானோ வென்றால் கிருபையாக உங்கள் பாவத்தை என் மேலே ஏற்றுக்கொண்டு கிருபையாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிருபை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். பாவம் உங்கள் சரீரத்தை ஆண்டு கொள்ளாதிருப்பதாக, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் கனமானதை ஆண்டு கொள்வீர்களாக. துணிகரமான பாவங்களுக்கு நீங்கள் விலகி காத்துக்கொள்வீர்களாக. தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. உங்களுடைய இதயத்திலே தேவ சமாதானம் ஆளுவதாக. ஆனால் எதுவுமே இல்லையே, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வருத்தம் பெறுகிறது, வியாதி பெறுகிறது, துன்பங்கள் பெறுகிறது. காரணம் யார் என்று கேட்டால், என்னை ஆளுகிற இயேசுவுக்கு என்னை நானே ஒப்புக் கொடுக்காமல் என்னை நானே ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே நான் இன்றைக்கு நியாயமானதை தெரிந்து கொள்வேனாக. அந்த நியாயம் என்ன என்று கேட்டால், லூக்கா 23:41 ஒரு பாவம் அறியாத இவரோ தகாதொன்று நடப்பிக்கவில்லை, ஆனாலும் அவர் தண்டனை அனுபவித்தார், ஆக்கினைக்குள்ளாக காணப்பட்டார், நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்கிறதா இருக்கிறது. அந்த பாவத்திற்கு நீ விலகி ஜீவிக்கும்படியாக கிருபையாக உனக்காக என்னை நானே ஒப்புக் கொடுக்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட நீதியின் பாதையினாலே, அவருடைய கிருபையினாலே இந்த நாளிலே நாம் ஜீவன் தப்பி இருக்கிறோம். கேள்விகள் என்ன? அவருடைய ஆளுகையிலே நான் இருக்கிறேனா? பாவம் என் சரீரத்தை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, என் சரீரம் பரிசுத்தமாய் கனமுள்ளதாய் காக்கப்படும்படிக்கு என் இயேசுவை நான் நோக்கி பார்க்கிறேனா? என் இதயத்திலே சமாதானம் வாசம் பண்ணுகிறதா? அவருடைய அழைப்பை பெற்ற நான் என்னுடைய நிலை என்பதை இப்பொழுதே எனக்காக நியாயமானதை நான் தெரிந்து கொள்ளும்படிக்கு நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று கள்ளன் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் இன்றைக்கு சொல்ல வேண்டும், நானோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன். அவருடைய ஆளுகையிலே நான் இருந்தாலும் என்னை நானே ஆண்டு கொள்கிறபடினாலே, பாவம் என்னை ஆண்டு கொள்கிறபடினாலே, என்னிலே மரண வேதனை ஆண்டு கொள்கிறபடினாலே நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன். ஒவ்வொருவரும் சொல்ல முடியுமா? நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக என்றால் எது நியாயம்? என்னை ஆளுகிற தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகைக்கு என்னை நானே ஒப்புக் கொடுப்பது நியாயம். என் சரீரத்தை பாவம் ஆளாதபடிக்கு பரிசுத்தம் ஆளுவதற்கு என்னை நானே ஒப்புக் கொடுப்பது நியாயம். இவைகளை விட்டு விலகும் பொழுது நானோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன் என்று அந்த கள்ளனை போல நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும். யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளப் போகிறோம்? என்ன இயேசுவே என்னை கைவிட்டு விட்டேரே என்று நீங்கள் அவரிடத்தில் சொல்லவே முடியாது.
ஏனால் அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நான், உன்னை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் என்னாலே ஆகும், நீ என்னுடைய ஆளுகிற இல்லை, உன்னை நீயே ஆண்டு கொண்டிருக்கிறாய், பாவம் உன் சரீரத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறது, உன் பாண்டம் பரிசுத்தமா இல்லை, அது கனத்துக்குரியதா இல்லை, அதிலிருந்து விடுபடும்படியாக நீ என்னை நோக்கி வருகிறதும் இல்லை. உன்னை அழைத்த தேவனாய கர்த்தர், நீ என்னை எவ்வளவாய் தெரிந்து கொண்டிருக்கிறாய், இன்றைக்கு நியாயமானதை தெரிந்து கொள்வாயானால் அது என்ன என்று கேட்டால், நானோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன், நானோ நியாயப்படி சஞ்சலப்படுகிறேன், நானோ நியாயப்படி கஷ்டப்படுகிறேன், நானோ நியாயப்படி வேதனைப்படுகிறேன். அவரோ தகாததொன்றும் செய்யவில்லை, ஆனால் அவர் தண்டனை அனுபவித்தார். யாருக்காக? எனக்காக. கிருபையானது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக அவர் கிருபையாக நமக்காக தண்டனை அனுபவித்தார். ஆகவே பிரசங்கி 7வது அதிகாரத்தின் 20வது வசனம், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே சேர்த்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சிலர் என்ன சொல்லுவார்கள்? என்னிலே பாவமே இல்லை, நான் குற்றமற்றவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரசங்கி 7வது அதிகாரத்தின் 20வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 796வது பக்கம், பிரசங்கியில சாலமன் ஞானி சொல்லுகிறார், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. இதுவாகிலும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம். புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், 325வது பக்கம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராதே. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 238வது பக்கம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. யோபு 34:4. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று சொன்னால், உங்கள் மனமே உங்களை குற்றப்படுத்துகிறதா? இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறதா? நமக்கு நியாயமானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. அவருடைய அழைப்பை பெற்ற நான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும் வேலை வந்திருக்கிறது. பாவமானது மரணத்துக்கு எதுவாக ஆட்கொள்கிறபடினாலே, கிறிஸ்து கிருபையாக நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஜீவன் தப்பி இருக்கிறோம். என்னிடத்தில் பாவமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியுமா? ஆனாலும் நாம் ஜீவன் தப்பி இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான கிருபையினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே ரோமர் 5:21 சொல்லுகிறது, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. என்னை நானே ஆண்டு கொண்டிருந்தாலும், பாவம் என்னை ஆண்டு கொண்டிருந்தாலும், அசுத்தம் என்னை ஆண்டு கொண்டிருந்தாலும், அவருடைய கிருபையானது என்னை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த வருஷத்தின் 7வது மாதத்தின் 13வது நாளிலே நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். என்ன பாவம் பாவம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறீர், நாங்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே, எங்களுக்கு விளங்கவும் இல்லை என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:9, தீய நோக்கம் பாவம். ரோமர் 14:23 சொல்லுகிறது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். தீய நோக்கம் பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். 1 யோவான் 5:17 சொல்லுகிறது, அநீதி எல்லாம் பாவம். அவரை விசுவாசிக்க வேண்டிய நேரத்தில் நாம் விசுவாசியாமல் போனால் அது நமக்கு பாவம். கலாத்தியர் 3:6 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததை போல நீங்கள் தேவனாய் கர்த்தரை விசுவாசிக்காமல் போனால் அது உங்களுக்கு பாவம். 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம். 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்.
இயேசுவை சேவிக்க வேண்டிய நீங்கள் அவரை விட்டுவிட்டு யாரை சேவித்தாலும் அது பாவம். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். யாக்கோபு 4:17 நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாயிருக்கும். இந்த 5 விதமான பாவங்களிலே ஏதாயிலும் ஒரு பாவத்திலே நாம் நிச்சயமாக சிக்கி இருக்கிறோம். நன்மை செய்ய அறிந்தவர்களாக இருந்தும் நன்மை செய்யாமல் போறவர்களாக இருந்தால் அது பாவமாகிறது. இந்த பாவமானது மரணத்துக்கு ஏதுவாக நம்மை ஆண்டுகொள்ள வல்லமையாக இருக்கிறபடினாலே, கிருபையானது நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படாமல் கிருபையாக ஜீவன் தப்பி இருக்கிறோம். ஆகவே நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்ள இந்த நாளிலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமாக. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நம்மை மாத்திரம் சுய சித்தத்திற்கு கொடுத்திருக்கிறார். நானாக என்னை ஆளுகிற இயேசுவுக்கு என்னை நானே ஒப்புக் கொடுக்க முடியும், என்னை நானே ஆண்டு கொள்ளவும் முடியும். என்னை நானே ஆண்டு கொள்வேனேயானால் பாவம் சரீரத்திலே ஆண்டு கொள்ளும். அது பரிசுத்தமானதாய் கனமானதை ஆண்டு கொள்ள வாய்ப்பே இல்லை. ஆனபடியினாலே அவரிடத்திலே வந்து சேருவோமாக. ஏனென்று கேட்டால் அவரே கிருபையாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். பாவமானது மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ள வல்லமை உள்ளது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அந்த பாவ பரிகாரியாக அவரோ வென்றால் நமக்காக சிலுவையிலே தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகவே கள்ளன் நல்லவன், அந்த திருடன் மிகவும் நல்லவன். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே. ஆகவே அவன் இயேசுவை நோக்கி லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆகவே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் இயேசுவே என்று சொல்லி, பாவம் உங்களை ஆளாதபடிக்கு, அவருடைய ஆளுகைக்கு நீங்கள் உட்படும்படிக்கு, உங்களுக்காக நீங்கள் நியாயமானது தெரிந்து கொள்ளும்படிக்கு நானோ நியாயப்படி கஷ்டப்படுகிறேன், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன். ஏனென்று கேட்டால் என்னை ஆளுகிற தேவாதி தேவனுடைய ஆளுகையிலிருந்து நான் விலகி போய் என்னை நானே ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே பாவம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர் கிருபையாக தம்முடைய நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்னை நடத்தி அவர் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே நான் ஜீவன் தப்பியிருக்கிறேன். ஒரு பாவம் செய்யாத நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே ஒருவனும் இல்லை. ஏதாகிலும் ஒரு பாவத்திலே நாம் நிச்சயமாக சிக்குகிறவர்கள். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு கிருபையாக இயேசு நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டு வழிநடத்தி இந்த வருஷத்தின் 7வது மாதத்தின் 13வது நாளில் அமர பண்ணி இருக்கிறபடியினாலே நீங்கள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்காக நீங்கள் நியாயமானதை தெரிந்து கொள்ளுங்கள். யோபு 34:4 உங்களுக்கு நியாயத்தை போதிக்கிறவர் எங்கேயோ இல்லை, உங்களுக்கு நியாயமான வழியை போதிக்கிறவர் எங்கேயோ இல்லை. அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார், அவர் உங்களோடு பேசுகிறார். நீ நியாயமானதை தெரிந்து கொண்டிருக்கிறாயா? நீ நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்லவா? நீ நியாயமாவே பாவமற்ற பரிசுத்த வாழ்வு வாழ்கிறாயா? நீ பரிசுத்தனா? நீ கனத்துக்குரியவனா? அவராலே உன்னை கனப்படுத்த முடியும், உன்னை அவராலே ஐஸ்வர்யனாக்க முடியும், அவராலே உன்னை மேன்மைப்படுத்த முடியும்,
அவராலே உன்னை பலப்படுத்த முடியும். ஏன் தாமதமாகிறது? சகலவற்றை ஆளுகிற அவருடைய ஆளுகையிலே நீ இல்லாமல் உன்னை நீ ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த நாளிலே நீ உனக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வாயாக என்று யோபு 34:4 கேட்கிறது. நியாயாதிபதி எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய நோக்கம் சரியில்லை, நீ பாவி. உனக்குள் விசுவாசம் கிடையாது, நீ பாவி. நீ அநீதி செய்கிறவன், நீ பாவி. நீ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன், நீ பாவி. நன்மை செய்ய அறிந்தவன் நன்மை செய்யாமல் போகிற நீ பாவி. இப்படிப்பட்ட பாவம் மரணமாக உன்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிருபையாக நித்திய ஜீவனுக்கு எதுவாக உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுதும் நீ ஆளுகையில், அவருடைய ஆளுகையில் இருக்கிறாய். உன்னை நீயே ஆண்டு கொண்டிருந்தாலும் அவருடைய கிருபை உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே நீ ஜீவன் தப்பி இருக்கிறாய் என்பதை கடந்த வசனங்கள் நிச்சயமாக நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வங்கியில் இருக்கக்கூடிய கணக்கிருப்புகளை பார்க்கிறார்கள், வங்கி இருப்புகளை பார்க்கிறார்கள். அதுவல்ல ஐஸ்வர்யம், அது இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் என்ன என்று கேட்டால் எபேசியர் 1:7 வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன ஐஸ்வர்யம்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு எதுவாக இந்த நிமிட வரையிலும் உங்களை ஆண்டு கொண்டிருக்கு என்று அறிந்து கொள்ளுங்கள். பாவம் உங்களை ஆளவில்லை, அவருடைய ஐஸ்வர்யமான கிருபை உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் எபேசியர் 1:7 சொல்லுகிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி. எபேசியர் 2:6 வசனம் சொல்லுகிறது தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லி. இந்த பொன்னும் பொருளும் அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்களும் ஐஸ்வர்யம் அல்ல, இவைகள் காணப்படுகிற ஐஸ்வர்யம். பணம் மதிப்பிழப்பு உண்டானதே, டிமானிசேஷன், அது ஐஸ்வர்யமா? அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாம் பூகம்பத்திலே காணாமல் போகுமே, அது ஐஸ்வர்யமா? உங்கள் வங்கி கணக்குகள் களவாடப்படுமே, அது ஐஸ்வர்யமா? எது ஐஸ்வர்யம்? ஆகவே நீதிமொழிகள் 22:1 வசனம் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஆகவே நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக. அவருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய தெரிந்து கொள்ளல் எதுவாக இருக்க வேணும்? அவருடைய ஆளுகையிலே நான் இருக்கிறேனா இல்லையா? என்னை நானே ஆண்டு கொண்டிருக்கிறேனா இல்லையா? என் பாவம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? என் அசுத்தம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? நான் கனத்துக்குரியவனாய் காணப்படுகிறேனா? நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேனா? அவரோ தகாததொன்று நடப்பிக்கவில்லை, ஆனால் அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டார். பாவமானது மரணமானது என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் கிருபையாய் நித்திய ஜீவனுக்கு எதுவாக இன்றைக்கும் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யமே நிலையானது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யமே நிலையானது. அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 22:1 சொல்லுகிறது திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஆகவே நமக்காக நாம் இன்றைக்கு எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யமே என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்ற கிருபையின் ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன். அவரோ தகாதொன்றை நடப்பிக்கவில்லை, ஆனால் அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டார். எதற்காக? என்னை கிருபையினாலே நித்திய ஜீவன் ஆண்டு கொள்ளும்படிக்கு அவர் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்து தண்டிக்கப்பட்டார். பாவம் ஆளாதிருப்பதாக, பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டு கொள்ளப்படுவதாக, நித்திய ஜீவனுக்கு எதுவாக காணப்படுவதாக என்று சொன்னால்
அவருடைய ஆளுகையிலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்களை நீங்களே ஆண்டு கொண்டிருந்தால் பாவம் உங்களை ஆள அதிக நேரம் ஆகாது. ஆனபடியினாலே துணிகரமான பாவங்களுக்கு என்ன விலைக்குக்காரும் இயேசு என்று சொல்லி அவருடைய ஆளுக்கு நீங்கள் வந்தால் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் உங்களுடைய தெரிந்து கொள்வதாக இருக்குமே. ஆனால் நீங்கள் கிருபையாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எப்பொழுது ஆண்டு கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதே இந்த நாளுக்குரிய சத்தியமாக இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டால் இது பாவ உலகம். பாவிகள் மத்தியில் வாழ்கிற பரிசுத்தர்கள் நீங்கள். உங்கள் சுயத்தினால் நீங்கள் பரிசுத்த வாழ்வு வாழவே முடியாது. உங்களை அறியாமலே நீங்கள் அநீதி செய்கிறீர்கள். உங்களை அறியாமலே உங்கள் நோக்கம் தீய நோக்கமே மாறி போகிறது. உங்களை அறியாமலே நீங்கள் நன்மை செய்யாமல் தீமை செய்கிறீர்கள். இந்த பாவங்களால் உங்களை ஆண்டு கொள்கிறது. ஆனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ள வல்லமுள்ளதாக இருக்கிறபடியினாலே கிருபையாக இயேசு கிருபையினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இந்த நிமிட வரையில் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார், உங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் நீங்களாக மனமும் வந்து நீங்களாக உங்களுக்கு நியாயமானது எப்போது தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதற்கான கால அவகாசத்தை நீட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் எலிகு சொல்லுகிறார் யோபு 34:4 நமக்காக நியாயமானதை நாம் தெரிந்து கொள்வோமாக. எது நியாயம்? எது நியாயம்? நானோ தண்டிக்கப்பட வேண்டியவன், நானே நியாயமாக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனம் திரும்பணும். அப்ப 2 கள்ளர்களே ஒரு கள்ளவன் இயேசுடைய சகல கிரியைகளை அறிந்தவன். அவன் கேட்கிறான், இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக்கொள்ளும். தேவ ராஜ்யம் என்று ஒன்று உண்டு என்று அறிந்தும் அவன் தனக்குத்தானே ஆண்டு கொண்டு தன்னைத்தானே பாவத்துக்கு உட்படுத்தி தன்னுடைய சரீரத்தை அசுத்தமாக்கி அவன் கனவீனமற்றவனாக இருந்தான். ஆனால் அவன் ஒரு இடத்திலே மனம் திரும்பி என்ன சொல்கிறான்? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாதொன்றும் செய்யவில்லையே என்று அவன் தனக்காக தெரிந்து கொள்வதின் வேலை அது. மனம் திரும்பினான். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட. இயேசு அப்படியாக நம்மை சொல்லுவாராக. இந்த வருஷத்தின் 7வது மாதத்தின் இந்த 13வது நாள் வரையிலும் இயேசுடைய ஆளுகையிலே நான் இருக்கிறேனா? என்னை நானே ஆண்டு கொண்டிருக்கிறேனா? பரிசுத்தம் என்னை ஆளுகிறதா? பாவம் என்னை ஆளுகிறதா? பரிசுத்த பாண்டமாய் நான் இருக்கிறேனா? எனக்குரிய கனம் உண்டா? நான் எதை தெரிந்திருக்கிறேன்? என்னை அழைத்த கர்த்தருக்கு முன்பாக இந்த நிமிடத்திலேயே நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த வேத வசனங்கள் உங்களை குத்துகிறதா இருக்கிறது, புடமிடுகிறதா இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருக என்று சொன்னால் உலக ஐஸ்வர்யத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நிலையானதே அல்ல. ஆகவேதான் நீதிமொழிகள் 22:1 சொல்லுகிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. அப்ப நீங்கள் கிருபையின் ஐஸ்வர்யத்தை சொந்தரித்த நீங்கள் அந்த கிருபையை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களோ? இல்லை என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் பொன்னையும் பொருளையும் அசையாச்சத்தையும் நிலையான சத்தையும் அசையும் சொத்துக்களையும் தோப்புக்களையும் துறவுகளையும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்களோ? அதற்காக அவைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவைகளுக்கும் மேலானது அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் என்றைக்குமே உங்களை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கு. அந்த கிருபையினாலே தான் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த நிமிட வரையிலும் ஜீவன் தப்பி இருக்கிறோம். பாவம் நம்மை ஆளாதபடிக்கு, நித்திய ஜீவன் நம்மை ஆளும்படிக்கு தகாததொன்றையும் செய்யாத இயேசு நமக்காக சிலுவையில் தண்டிக்கப்பட்டார். அதை அறிந்த கள்ளன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். தன் நிலையை ஒத்துக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாருமாய் ஒவ்வொருவரும் நானோ நியாயப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த பாவம் மரணத்துக்கு ஏதுவாக என்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு இயேசுடைய மகா மேன்மையான கிருபை என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் சத்தியம்.
நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய மகா மேன்மையான கிருபை உங்களை ஆண்டு கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தின் ஜனங்கள், அவர் அநேக ஆஸ்தி உள்ளவர், அவர் பணக்காரர், அவர் சம்பத்து நிறைய இருக்க, திரவியம் அதிகம் இருக்க, செல்வ செழிப்பில் இருக்க என்று சொல்லி அவரை சொல்லுகிறார்கள். ஆனால் நீதிமொழிகள் 22:1 சொல்லுகிறது, அந்த திரளான ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்க என்று சொன்னால், மேன்மையாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவத்தை விட கிறிஸ்தவத்துக்கு வெளியே அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நற்கீர்த்திக்குரியவர்கள் அல்லவே, அவர்கள் பாவத்தின் வழியாய் வந்தவர்கள். நாம் பரிசுத்தத்தின் வழியே வர வேண்டியவர்கள். பாவத்தில் சிக்கியிருந்தால், அசுத்தத்தில் சிக்கியிருந்தால், கனவீனனாய் வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்ளும்படிக்கு இந்த திரளான பூமிக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய மகா மேன்மையான கிருபையான அந்த மேன்மையே எனக்கு போதுமானது என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக நீங்கள் மீண்டுமாக சொல்லுங்கள். சங்கீதம் 19:13 படி, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும். ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எதையோ சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? நமக்கு வேண்டியது, நமக்கு வேண்டாதவர்கள், நமக்கு விருப்பமானது, நம் மன விருப்பம், இவைகளே சொல்லு. ஆனால் வசனம் சொல்லுவதை கவனிங்கள். துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும். ஏனென்றால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆட்கொள்ள வல்லமை உள்ளது. துணிகரமாக நான் பொய் சொல்லுகிறேன், துணிகரமாக நான் பாவம் செய்கிறேன், துணிகரமாக அநீதி செய்கிறேன், விசுவாச வாழ்வு வாழவில்லை. ஆனாலும் நான் எப்படி ஜீவனோடு இருக்கிறேன்? ஏன் என்னிலே மரணம் சம்பவிக்கலை என்று சொன்னால், அவருடைய கிருபையானது மகா மேன்மையானது. அந்த கிருபை என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இந்த நிமிட வரையிலும் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது மாறாத சத்தியம். என்று சொன்னால் அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எனக்கு போதும். நான் அசுத்தனாக இருந்தாலும் காக்கப்படுவேன், நான் பாவியாக இருந்தாலும் காக்கப்படுவேன், நான் எந்த நிலையில் இருந்தாலும் ஆசிரிக்கப்படுவேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்களே. ஆனால் அதற்கு இயேசு ஒரு அற்புதமான வசனம் சொல்லுகிறார். இதோ அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் நினைக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. ஆகவே ஒருவனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நீங்கள் மனம் திரும்பும்படியான அவகாசத்திலே வேத வசனங்களை கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய ஆளுகையில் இருக்கிறீர்களோ, இல்லை என்றால் உங்களை நீங்களே ஆண்டு கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அவருடைய ஆளுகையில் இருக்கிறீர்களோ, இல்லை என்றால் பாவம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதோ, நமக்காக நாமே நியாயமானதை தெரிந்து கொள்ளும்படிக்கு, பாவம் நம்மை ஆளாதபடிக்கு, நித்திய ஜீவனுக்கு எதுவாக அவருடைய கிருபை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஜீவன் தப்பி இருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் யாருமே இன்னும் பூரணப்பட்டவர்களே அல்ல. ஆனாலும் அவர் கிருபையாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் நீங்கள் அவருடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும்படியான வேளையிலே வந்திருக்கிறீர்கள். இதில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது எப்படி என்று சொன்னால், அவரிடத்தில் வந்து சொல்லுங்கள், பாவமற்ற பரிசுத்தனாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யும். யாரெல்லாம் அப்படி ஜெபிக்க போகிறோம்? நீதியான பாதையில் என்னை நடத்தும். யாரெல்லாம் அப்படி ஜெபிக்க போகிறோம்? துணிகரமான பாவங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். யாரெல்லாம் ஜெபிக்க போகிறோம்? இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்க போகிறோம்? எதற்காக ஜெப கூட்டங்கள்? வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், அழகான மனைவி வேணும், அழகான கனவு வேணும், சமுதாயம் என்னை மதிக்க வேணும், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை நான் பெற வேணும், இந்த உலகம் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கப்படுகிற ஜெபங்களா? இல்லை என்று சொன்னால், இயேசுவே நீர் என்னை ஆண்டு கொள்ளும், நான் உம்முடைய ஆளுகையில் இருக்க வேண்டும், பரிசுத்தம் என்னை ஆள வேணும், நீதி என்னை ஆள வேணும், உம்முடைய கிருபை என்னை ஆள வேணும். நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் உம்முடைய ஆளுகையில் இருக்கிற தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? எல்லாருமே முழங்கல் படியும்.